ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா? எது மாரி திசை? எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 3வது 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு, அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இது சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால் சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது? செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி ஓ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. பக்தி யோகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு யார் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. இந்த பிறப்பின் ரகசியம் அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. இவங்க எதுக்கு இந்த துலாத்தில் பிறக்கணும், துலா ராசி என்ன சொல்ல வருது, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வருகிறார் துலாம். அது வந்து சரராசியாக வருகிறார், காற்று தத்துவமாக வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த 7ஆம் ராசியாக வருகிறார். காலபுருஷத்தில் 7ங்கிறப்ப 7ங்கிறது நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தில் கணவர் மனைவி ஸ்தானம், கலத்திரஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அடுத்தவங்களோட பங்குதாரர்கள் ஸ்தானம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யாரோட உறவாடுறீங்க, உங்களோட ஆட்களோட உறவாடுறீங்க, பிஸ்னஸில் நீங்கள் டீல் பண்ணுற ஆளுங்களோட உறவாடுறீங்க, கிளையன்ஸ், கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ், எம்ப்ளாயீஸ், பாஸ், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், நண்பர்கள், வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யார் சோஷியல் லைஃப்பில் யாரோட உறவாடுறோமோ எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 7ஆம் இடம். ஸோ துலாம் ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 7வது வரனால அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ரிலேட்டடாக தான் பெனிஃபிட் அடைவாங்க. புரியுதுங்களா? அதனால் பிஸ்னஸ் வந்து நம்ம பேசிக்காக வரக்கூடிய ராசி. பிஸ்னஸ் விஷயங்கள், வேலையில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சைடில் ஏதோ ஒன்று பண்ணலாமா நினைக்கிறவங்க. ஏன்னா 7வது ராசிங்கிறனாலையும் அந்த தராசு கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறனால வியாபாரத்தனம், பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஆசை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் சுக்கிரனின் ஆதிக்கம் உள்ள ஒரு ராசியாக இருக்கிறனால எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் என்ன வரும், அந்த பணத்தினால என்னென்ன என்ஜாய் பண்ண முடியும், என்னென்ன அனுபவிக்க முடியும், வீடு, வண்டி, வாகனம், சுகம், நகை, பெர்ஃப்யூம், அழகு, சட்டை, அழகான சட்டை, வாட்சு, நகை, அழகான ஷூவு, என்னென்ன வந்து நீங்கள் அந்த லௌடிக வாழ்க்கையில் ஆடம்பரத்துக்காகவும் ஒரு லக்ஸுரிக்காகவும் ஒரு சொகுசுக்காகவும் நீங்கள் விரும்புவீங்களோ, எது வந்து சாமியார் விரும்ப மாட்டாரோ அதெல்லாம் வந்து சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் கெட்டு இருந்ததுன்னா துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு அப்படி இல்லைங்களேன்னு சொல்லலாம். பட் பொதுவாக சுக்கிரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் துலாம் ராசி பிறக்கும் பொழுது இது மாதிரி எண்ணங்கள் உள்ளவராக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சியில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து பார்ப்பேன், தள்ளுவண்டியிலே போயிட்டு இருப்பார். அவர் வந்து போய் ஒரு சிட்டாளாவோ ஒரு மேஸ்திரியோ வேலைக்கு போனார்னா ஒரு நாளைக்கு 700 1000 கிடைக்கும். ஆனால் இவர் வந்து செப்பல் கூட பிஞ்சு போன செப்பல் வச்சுக்கிட்டு தள்ளுவண்டியில் போய் எதையும் வித்துட்டு இருப்பார். பழைய பக்கெட்டு, அப்புறம் இது துணிமணிலாம் போட்டால் பக்கெட் கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவர் சாப்பிட்டே ஒரு நாள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா 200 வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வேலைக்கு போனால் ஒரு 700 வாங்கிடலாம். ஆனாலும் இதில் போய் ஒரு வியாபாரம் பண்ணி 200 வந்ததுனா தான் அவருக்கு சந்தோஷம். நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு துலாம் ராசிக்காரராக இருப்பார். வியாபார யுக்தி, சார் இது நானே பண்ணி இது எனக்கு பணம் வந்தது சார், எனக்கு இது லாபம் சார் அப்படிம்பாரு. இது வந்து நீங்கள் சம்பளமாகவே வாங்கியிருக்கலாம்ல 4 மடங்குன்னா அது வர சம்பளம்னால அது அடிமை தான் சார், இது நம்ம இதுக்கு நான் தானே முதலாளி அப்படிங்கிற அந்த சென்ஸையும் அந்த வியாபார யுக்தியும், இது என்னுடைய தொழில், இந்த தொழிலை நான் எவ்வளோ வேணால் பண்ண முடியும், எவ்வளோ வேணால் சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது வந்து 7ஆம் ராசியான துலாம் ராசிக்காரர்களுக்கு நேச்சுரலாகவே அந்த கர்மாவில் பிறக்கிறவங்க அப்படி தான் பிறப்பாங்க. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த அருமையான விஷயங்கள். காற்று ராசியாக இருக்கிறனால இமேஜினேஷன் பயங்கரமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கனவுலேயே இருப்பாங்க. காற்றுலேயே மாளிகை கட்டுவாங்க. இதாயிருச்சுன்னா இதாயிரும், அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போயிடுவேன், அப்புறம் அதை வச்சுட்டு அது வாங்கிடுவேன், அது வாங்கினதுக்கப்புறம் இப்படி போயிடுவேன்ட்டு. ஆனால் வெயிட் நீங்கள் பதில் இதையே நீ இன்னும் பண்ணலையே அப்படின்னா அவங்க ரொம்ப வேகமாக போவாங்க. இதே பார்த்தீங்கன்னா பூமி ராசிக்கார தத்துவத்தில் பிறந்த ராசிக்காரங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இவங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும். இல்லை கனவு, ஏன்னா காற்று ராசிங்கிறனால காற்றுலேயே வச்சுட்டு திடீர்னு நேற்று ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, திடீர்னு இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நேற்று வேற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஐடியா மாற்றிட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா காற்று தானே, காற்று சீக்கிரம் கலங்குறது இல்லையா. ஸோ அது மாதிரி நிலைத்த தன்மை இருக்காது, ஆனால் டைனமிக் நேச்சர் இருக்கும்.
டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறதுல வேகமாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இயங்குறது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த நிலைத்த தன்மைங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஒரே பர்பஸை ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். கலைகளுக்கு வந்து அப்படி மாறுவாங்க. நம்ம வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அழகுக்கு வீக்னஸ்ஸு, இந்த சபலம் சொல்கிறீங்களா, அப்பப்போ கொஞ்சம் சுக்கரன் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது, கொஞ்சம் சனி செவ்வாய் பார்வையில் இருந்ததுன்னா சபலம் கொஞ்சம் அதிகம், சுகத்துக்கு கொஞ்சம் அடிமை, பணத்துக்கு அடிமை, இது மாதிரி நிறைய பேர் இந்த கரப்ஷனில் போய் மாட்டுறாங்க, அதிகம் ஆசைப்பட்டு சிலதை போய் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி சுக்கிரன் துலாம் ராசியில் பிறந்து சுக்கிரன் நல்லா இருக்கும் பொழுது, நல்லா இல்லாத போது கொஞ்சம் அவங்களுக்கு அது மாதிரி ஆசைகள் வரும். அதே சுக்கிரன் அருமையாக உச்ச சுக்கிரனாக இருந்து துலாம் ராசியில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக இருப்பாங்க, நீட்டான ட்ரெஸ் போடுவாங்க, நீட்டான ஒரு வீடு மொல்லமாக கட்டினாலும் அருமையாக கட்டுவாங்க. எல்லாமே வந்து ஒரு வீடு வந்து ஒரு வண்டி வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் வாங்குவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு வாங்குவாங்க. சும்மா சும்மா பிராண்ட் இல்லாத விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அருமையான ஒரு ராசி தான் வந்து துலாம் ராசி. இந்த துலா ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க? கண்டிப்பாக துலாம் ராசிக்கு 7ஆம் ராசியாக வருவது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அப்படியே ஆப்போசிட்டு செவ்வாயின் ராசி. ஸோ துலாம் ராசிக்காரங்க இவ்வளோ கலைகளில் ஆர்வம் இருக்கிறவங்களாகவும் மென்மையான குணம் இருக்கிறவங்களாகவும் நல்லா அந்த உறவாடுறதுல நம்ம தன்மையான ஒரு நபராக இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுல நிறையா தன்மை இருக்கிறா இருந்தாலும் அவங்களுடைய மனைவியாக இருந்த கணவராக இருந்த மனைவி பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷாக, செல்ஃப் ஓரியன்டாக, கொஞ்சம் டாமினேட்டிங் டைப்பாக வருவாங்க. நான் சொல்கிறத நீ கேளு, நீ இப்படி தான் எதையும் வளரிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் சொல்கிறத நீ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டாமினேட்டிங்காக செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க காற்று ராசியாக இருக்கிறனாலையும் சரராசியாக இருக்கிறனாலையும் சுக்கிரன் ராசியாக இருக்கிறனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வெளியில் வந்து நிறையா நகைச்சுவையாக பார்ப்போம் இல்லையா, வீட்டுக்கு போனால் சரண்டர் ஆயிடணும்ப்பா, வெளியில் வந்து அப்படி இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு கலாச்சிட்டு ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதில் வந்து மிகவும் உன்னதமான ஒரு ராசி தான் துலாம் ராசி. ஏன்னா அவங்களுடைய ஸ்பவுஸ், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கடுசாக இருக்கிற மாதிரியும் டாமினேட்டிங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கிறனால இவங்களோட குப்பை கொட்டணும்னா, இவங்களோட நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏன் தேவைங்கிறப்போ கொஞ்சம் சின்ன பொய் சொல்லிவிட்டு ஆமாம் அவங்ககிட்ட அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போனால் அவ்வளோ விடுங்க நீங்கள் தான் சூப்பர்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி வாழக்கூடிய அது நேச்சுரலாக வரும். எப்படிப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றி பேசுகிற அப்படின்னா அவங்களுக்கு காற்று ராசி சரராசி, இப்படி பேசினாதான் வண்டி ஓடுங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே வரும். அது சீக்கிரமாக கல்யாணமாகி கொஞ்சம் வருஷத்துல கற்றுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப டைனமிக்கான ஒரு திருமணம் பேசிட்டு இருக்குங்க. அதிகபட்சம் வந்து லவ் மேரேஜுங்களா இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து சுக்கிரனோட இருக்கிறோட அமைப்பு பொறுத்து. பட் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு காதலுங்கிறது ரொம்ப நேச்சுரலாக வரும். சின்ன வயசுலேயே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே எப்போ அவங்க வந்து இப்போ அந்த உணர்வுக்குள்ளே டீனேஜுக்குள்ளே போகிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு இந்த பப்பி லவ் என்று சொல்லப்படுகிற ராசியில் முதன்மையான ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி, சுக்கிரனோட ராசி. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த பால் உணர்வு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேயே நடிகையாக போனவங்க, சின்ன வயசுலேயே பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறவங்க, எல்லா விஷயங்களும் சின்ன வயசுலேயே கற்றுக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் 10,000 ஜாதகம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது துலா ராசியில் இருக்கும் அதிகமாக கலைத்துறையில் பயணம் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக இப்போவுமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் ரிஷபராசியும் சுக்கிரனோட ராசியாக இருந்து அந்த ராசியில் வந்து சனி செவ்வாய் ராகு கேதுகள்லாம் இல்லாமல் குருவின் பார்வை, குரு சுக்கிரனே அங்கே இருக்கிறது, புதன் அங்கே இருக்கிறது, பௌர்ணமி சந்திரன் அங்கே இருக்குதுங்கிற மாதிரி. அதான் துலாம் ராசிக்காரரே பௌர்ணமி சந்திரக்காரர்களாக இருந்துக்கும் பொழுது அந்த ராசி வலு பெறுகிறது, திருட்பலம் பெறுகிறது, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா சுபத்துவம் பெறுகிறது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு காதல் விஷயங்கள், ஆர்ட்ஸ் விஷயங்கள், வீடு, சுக்கிரன் எதை குறிக்குது, அழகான வீடு, அழகான வண்டி, பெரிய எஸ்யூவி. அப்படின்னா சும்மா மாருதி 800 கிடையாது, எஸ்யூவி பெரிய வண்டி, அழகான வண்டி, சொகுசான வண்டி, அவங்க சக்திக்கு மீறி வண்டி வாங்குறது, அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க, அது வேறு விஷயம். அவங்க வண்டியை தொடச்சி வச்சுப்பாங்க நீட்டாக. அப்புறம் அதே மாதிரி வாட்சு, நீட்டான காஸ்ட்லி வாட்சஸ்ஸு, 5 விரலில் 4 விரலில் மோதிரம் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த துலாம் ராசியோட சுக்கிரனோட ஆதிக்கம். அதே சமயத்தில் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் டர்ன் ஓவர் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா இடத்துல நம்ம பிராண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ராசி தான் துலாம் ராசி. நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைடில் சாட்டர்டே சண்டே அப்புறம் 5-6 மணிக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப் வேலை இல்லைங்க இல்லையா, அவங்க எல்லாம் சைடில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர்த்துக்கு குரு நல்லா இருக்கிறவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில பேர்த்துக்கு மற்ற விஷயங்கள் நல்லா இருக்குது, சைடில் இன்னொரு கம்பெனியில் பார்ட்னராக இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு பங்குதாரராக இருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் தொழில் முனைப்பும் ஒரு வருமானம் ஃபிக்ஸட் இன்கம் மட்டும் நம்பிட்டு இல்லாமல் சைடு இன்கமையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆசை அதிகம், நிறையா சம்பாதிக்கணும், நிறையா வீடு கட்டணும், பெரிய அழகாக கட்டணும், லக்ஸுரியாக பண்ணணும், ஒன்று வாங்கி வீட்டில் வச்சாலும் பிராண்டடாக இருக்கணும்,
அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எல்லா இந்த லௌடிக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா செல்வமும் வேணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அழகா தெளிவாக சொல்றீங்க. அதில் என்ன சுக்கிரனை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இவங்களுக்கு எப்படிங்க அமையும்? பொருளாதாரம் வந்து 2ஆம் இடம் வந்து செவ்வாய் வந்து எப்படி இருக்கு ஜாதகத்திலையும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இப்படி கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங்கான அபிலிட்டியும் இருக்கிறனால ஒரு டைம் வரும், ஒரு தடவை அழிச்சிட்டு போகும், ஒரு தடவை வரும், ஒரு அழிச்சிட்டு போகும். அப்படி தான் ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து பாவகிரகத்தின் வீடாக இருக்கிறனாலையும் அதில் சுப பார்வையெல்லாம் இல்லாமல் இருக்குது. இவங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி இருக்குது. ஒரு விஷயத்தை தெரியாததுக்கு முன்னாடியே உள்ளே போயிடுவாங்க, உள்ளே போய் பணத்தை போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆகும், தெரிஞ்சு போனாவே மாட்டிக்கிறோம். அந்த காலத்தில் தெரியாமல் போய் என்ன பண்ணுறது, இருக்கிறத விட்டுட்டு நான் அனுபவத்தை கற்றுக்கிட்டேன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் பண விஷயத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். சிறப்புங்க. அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? படிப்பு வந்து புதனோட வீடு. புதனே வந்து 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தானாதிபதி 9ஆம் வீடாக மிதுனமாக வரனாலையும் 12ஆம் இடமும் கன்னி வீடும் புதன் வீடாக வரனால அவங்க வந்து படிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது, படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, படிப்புனால உயர்றது. சார் இவன் இந்த அளவுக்கு வந்திருக்கானா அவன் கொஞ்சம் படிச்சுட்டான் சார், படிக்கிற காலத்தில் நல்லா படித்து நான் இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டான் சார், அல்லது நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க, அதை வச்சு அப்படியே அவன் வேணுங்கிறதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த படிப்புக்கு வந்து படிப்பு புதன் உதவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து படிப்பில் வந்து ஓரளவுக்கு சிரத்தையாக இருப்பாங்க. அதே சமயத்தில் டைனமிக் சமயோகிய புக்தி, ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டோம், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் வேலையில் இருந்துட்டோம்னா இந்த வேலை முடியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் போய் பல்லிச்சுட்டு நிற்கணுன்னாலும் நிற்பாங்க. நம்ம ஈகோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தன்மையான ஒரு இதுதான். நம்ம சனி அங்கதான் உச்சமாகறாரு. ஆமா. அதனால எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் சனி உச்சமாகறதுனால என்னன்னா என்னதான் அவங்களுக்கு வந்து வளைஞ்சு குளிச்சு போனாலும் அவங்களுடைய டோட்டல் கேரக்டர் வந்து தர்மத்துக்கு ஆப்போசிட்ல போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை பெறணுங்கிறதுக்காக நீங்கள் அக்கிரமத்தை செய்யணும், ஒரு கிரிமினலான ஒரு விஷயத்தை செஞ்சு தான் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா பண்ண முடியாது. மனசாட்சி வேலை செய்யும். ஏன்னா சனி உச்சமாகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த தர்மம், சனிங்கிறவர் வந்து கெடுதலை வந்து உங்களோட கர்மாவே உங்களுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மாஸ்டர் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய பிளானட்டாக இருக்கிறனால அவங்க முழு மனசு ஒத்துக்காது. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கோவப்படுறாங்க, கொஞ்சம் கோவக்காரியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பல்ட் அடிப்பாங்க. ஒரு சர்க்கஸில் நடக்கிற ஒரு க்ளவுன் மாதிரி பல்ட்டி அடிப்பாங்க. ஆனால் அதுக்காக நீ வந்து டோட்டலாகவே ஒரு தப்பான ஆளாக ஆயிரு, ஒரு டெரரிஸ்ட் ஆயிரு, ஒரு கிரிமினல் ஆயிரு, ஒரு அடுத்தவனை துரோகம் பண்ணுறவங்க மாதிரி ஆயிருன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தன்மை குறையில்லாத ஒரு ராசி. என்ன இருந்தாலும் ஒரு சுபரோட ராசி இல்லையா, சனி உச்சமாகிற ராசி இல்லையா, அதனால மனசாட்சி கண்டிப்பாக வேலை செய்யும். தர்மத்தை மீறி அவங்க எந்த ஒரு தவறான அமைப்புக்குள்ள எவ்வளோ பணம் அது வரமா இருந்தாலும் அது செய்ய மாட்டாங்க. சிறப்புங்க. துளாராசியில பர்சனலா இந்த ஒரு திங்க மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் மாத்திக்கலாம்? கண்டிப்பா அவங்களோட வியாபார யுக்தியும் இப்படி இருக்கிறனால, இப்படி ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசியா இருக்கிறனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உன் பணம் எனக்கு வேண்டாம், எம்பனமும் உனக்கு இருந்தால் எனக்கு கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. ஒரு பைசா இல்லாமல் நீ எனக்கு கொடுத்துடணும். கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. நிறைய ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கந்து வட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நீ ஒரு இதுக்காக வாங்கின, நீ கொடுக்குறது உன் கடமை, ஒரு நாள் கொடுக்கலனாலும் அதுக்கு ஒரு நாளுக்கு வட்டி கொடுக்கணும், நான் லேட்டாக பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம கட் அண்ட் ரைட்டாக தராசு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் தராசு பிடிச்சிட்டு இருக்கிறனால என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் இந்த பிஸ்னஸ் லைஃப்பில் இப்போ இருக்கிற லௌடிக வாழ்க்கையில் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் வந்து அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லோரும் இருக்கிறது இல்லை, எல்லாம் அப்படி தானே போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. பிஸ்னஸில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு நியாயமாக போனேன், மற்றதெல்லாம் நடந்துட்டு அப்படி யாருமே எனக்கு நடந்துக்கல, எனக்கு வராத பணமே ஏகப்பட்ட பணம் இருக்குது, நான் என்ன மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சி நான் வியாபாரம் பண்ணிட்டேன், கடைசி பார்த்தா ஒன்றும் தேர மாட்டேங்குது, எல்லாம் லாக் ஆகிடுச்சு, மார்க்கெட் சரியில்லை, ஃபினான்ஷியல் லாக் ஆகி நம்ம மன உளைச்சல் பெறுவாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். அதாவது உலகங்கிறது எல்லாரும் நம்ம மாதிரியே தராசு பிடிக்கிற அளவே இருக்க மாட்டான். அடிமட்ட கிரிமினல்ஸும் இருப்பாங்க. இதில் பாவகிரகத்தின் ராசிக்காரங்களாக நிறையா இருக்கிறாங்க. அந்த பாவகிரக ராசி அதிபதியே தவறாக போய் உட்காந்துருந்ததுன்னா, ராகு எது சனியெல்லாம் போய் உட்காந்துருந்ததுன்னா அவங்க மைண்டே யாரை ஏமாத்தலான்ட்டு தான் இருக்கும். அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்லாம் நிற்காது, போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு நம்பி ஏமாறக்கூடாது அந்த துலாம் ராசிக்காரங்க. அது ஒன்று கவனமாக இருக்கும். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.